ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து டெஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோவை அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வையம் அப்படின்னா உலகம், வையம் அப்படின்னா உலகம், நவிழல் அப்படின்னா சொல்லல், தணல் அப்படின்னா நெருப்பு, அனித்து அப்படின்னா அருகில். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் வச்சுருக்காங்க. பி தான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, சரியான பொருளை அறிக. கோட்டி, கோட்டி இதுக்கான சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோட்டி அப்படின்னா மன்றம், கோட்டினா மன்றம். மூன்றாவது கேள்வி, பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது. பேருந்துகள் ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பிழை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை வந்திருக்கு. பேருந்துகள் அப்படின்னு பன்மை சொல்லியிருக்காங்க, முடிவு பார்த்தீங்கன்னா ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி வரக்கூடாது. அப்போ எப்படி வரும்? இன்று பேருந்துகள் ஓடா, இப்படி தான் வரணும். சரிங்களா? இன்று பேருந்துகள் ஓடா, இதான் சரி. அதுவே சிங்கிளில் சொன்னால் இன்று பேருந்து ஓடாது. பேருந்துன்னா ஓடாதுன்னு சொல்லலாம், பேருந்துகள்னா ஓடான்னு தான் சொல்லணும். அப்போ ஏதான் ஆன்சர். நான்காவது கேள்வி, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடரை கொடுத்துருக்காங்க. இதில் எதில் சொற்கள் சரியான வரிசையில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் படித்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. இது பேசிக்காக தானே இருக்குது. ஸோ இதுதான் சரியான வரிசை. ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. இங்கேயும் அதே மாதிரி தான். சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லணும். இதை பேசிக்காக தான் கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று, இதுதான் சரி. ஆறாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும். இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். புகழ்ந்தால் என்னுடல், இகழ்ந்தால் என் மனம். இதை அகர வரிசைப்படி அமைக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சொற்களை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஈ தான் வரணும். அப்போ ஏ மற்றும் பி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன வரணும்? அடுத்து ஏ வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ஏ வருது, இங்கே பூ வந்திருக்கு. ஸோ பியும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ ஏ தான் ஆன்சர். ஏழாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? தேசியம், துறைமுகம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தாக இருக்குது. இதில் எந்த வரிசை ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தூ வரிசை தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது சொல் பார்க்கும்போது இதுவும் சரியாக தான் இருக்குது. மூன்றாவது சொல் பார்க்கும்போது மா வருமா நா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நா தான் வரும். அப்போ இங்கே பி தான் ஆன்சர். அடுத்து எட்டாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே இருக்கிற சொற்களை அகர வரிசைப்படி அமைக்கணும். ஆனால் இது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் பா, இதுதான் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ பி அண்ட் டி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்த சொல்ல பார்க்கும்போது பூ வருமா பே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடியது பூ தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ பி தான் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனியும் பெயரை தேர்க. மகிழ் அப்படிங்கிறது ஒரு வேர் சொல்லுங்க.
இதில் இருந்து வினையாளனியம் பெயரை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ந்தோர் என்பது வினையாளனியம் பெயர். மகிழ்ந்தோர் இது வினையாளனியம் பெயர். அடுத்து 10வது கேள்வி, பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையாளனியம் பெயர் யாது? உன் அப்படிங்கிறது வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினையாளனியம் பெயரை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். உண்கின்றவன் என்பதுதான் வினையாளனியம் பெயர். 11வது கேள்வி, ஓடு என்னும் வேர் சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஓடு அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இதில் இருந்து பெயரெச்சத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கணும், அதுக்கு அடுத்து வினையெச்சத்தை உருவாக்கணும். எது சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஓடிய என்பது பெயரெச்சம், ஓடி என்பது வினையெச்சம். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ டி தான் ஆன்சர். 12வது கேள்வி, பொரித்த வேர் சொல்லை எழுதுக. பொரித்த பொரித்த என்பது வினையெச்சமாக இருக்கும். வினையெச்சம் தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். வேர் சொல் எப்படி இருக்கும், ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், பொறி என்பது தான் வேர் சொல். 13வது கேள்வி, கேட்டார் இந்த சொல்லின் வேர் சொல் யாது? கேட்டார் இந்த சொல்லுடைய வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை கேள் என்பது வேர் சொல். 14வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்தல். வந்தேன் என்னும் சொல்லின் வேர் சொல் காண்க. வந்தேன் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை உருவாக்கணும். விடை வா என்பது சரி. 15வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க. விடை இது எல்லாமே பூவுடைய நிலைகள். 16வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, கால், தேங்காய். இது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. தேங்காய் இதை வச்சே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காய் வகையில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மணி வகைகள். இது எல்லாமே மணி வகைகள். 17வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. இங்கே கரெக்டான சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும். ராமன் எய்தான். இங்கே என்ன வரும், கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ராமன் கணை எய்தான். கணைனா என்னங்க, கணைனா அம்பு. அப்போ ராமன் கணை எய்தான் என்பது சரி. 18வது கேள்வி, கூரை கூரை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதை வேறுபடுத்தி காட்டணும். இந்த கூரைனா என்ன, இந்த கூரைனா என்ன? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூரை என்பது வீட்டின் கூரை. வீட்டுக்கு மேலே போடுவாங்க இல்லைங்களா, அந்த கூரை தான் இந்த கூரை. இந்த கூரை என்பது கூரை புடவை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் மற்ற விசேஷங்களில் பார்த்தீங்கன்னா கூரை புடவைன்னு பேசுவாங்க இல்லைங்களா, அந்த புடவைக்கு வரும். அப்போ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 19வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். சைலன்ஸ் சாயில் இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான தமிழ் சொல் கலர் நிலம். கலர் நிலம். 20வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ். இ காமர்ஸ். இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விடை மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். 21வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. மல்டிபிள். மல்டிபிள். இதுக்கான சரியான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மடங்கான என்பது சரி. பன்மடங்கான. மாற்றி இது பெருக்குன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? மல்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ பெருக்கு அப்படிங்கிறது தான் வரும்னு போட்டக்கூடாது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பன்மடங்கான என்பது சரி. 22வது கேள்வி, சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமோட்டோகிராஃபி. இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு. 23வது கேள்வி, மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிக.
நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்குறாங்க? மரபு பிழை எதில் இருக்குதோ அதை தான் கேட்குறாங்க. இங்கே எது மரபு பிழையோடு இருக்குது? சோறு உண் என்பது சரி, பானை வனை என்பது சரி, சுவர் எழுப்பு என்பது சரி, பூ பறி என்பது தவறு. பூவை கொய்துவான் தான் சொல்லணும், சரிங்களா? பூவை கொய்துவான் சொல்லணும். ஸோ இதுதான் மரபு பிழை இருக்கிற தொடர். 24வது கேள்வி, பிழை திருத்தம். மரபு பிழைகள். இளமை பெயரை தேர்க. சிங்கம், சிங்கம் இதுக்கான இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சிங்கம் இதுக்கான இளமை பெயர் என்ன? சிங்க குட்டின்னு போட்டுறக்கூடாது. சிங்க குருளை என்பது சரி. சிங்க குருளை இப்படி தான் சொல்லணும். 25வது கேள்வி, குற்றிய லுகர வகை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 சொல்லும் குற்றிய லுகர சொற்கள் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒரே கேட்டகரியில் இருக்குது, 1 மட்டும் மாறுபட்டு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்ச் வந்திருக்கு, இம் வந்திருக்கு, இன் வந்திருக்கு. இவையெல்லாமே ஒரு ரகம். இல் அப்படிங்கிறது மெல்லினத்துக்கு வரும். ஸோ இதுதான் பொருந்தாத குற்றியலுகர சொல், சரிங்களா? அடுத்து 26வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சினை பெயருக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. சினைனா என்னங்க? சினை என்பது உறுப்பு, சரிங்களா? அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் போட முடியும். சினைனா உறுப்பு. அப்போ உறுப்புக்கு பொருந்தாத சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். கண் என்பதும் ஒரு உறுப்பு தான், கிளை என்பதும் ஒரு உறுப்பு தான், வால் என்பதும் ஒரு உறுப்பு தான். சிவப்பு என்பது உறுப்பு கிடையாது, இது ஒரு வண்ணம், சரிங்களா? அப்போ இதுதான் பொருந்தாத சொல். 27வது கேள்வி, அணுகு என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. அணுகு இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடை விலகு என்பது சரி. அணுகு எதிர்ச்சொல் விலகு. 28வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம், ஊக்கம் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஊக்கம்னா ஆர்வமாக இருக்கிறது. அப்போ எதிர்ச்சொல் சோர்வாக இருத்தல். 29வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உண்மை, உண்மை இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடை பொய்மை. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. 30வது கேள்வி, ஐயம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஐயம், ஐயம்னா என்ன? ஐயம்னா குழப்பம். இவங்க கேட்குறது எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ விடை தெளிவு. 31வது கேள்வி, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டு அல்ல இந்த சொல்லை பிரித்து எழுதணும். விடை இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டு கூட்டல் அல்ல. 32வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், கல்வி நிலையங்கள் என்பது பன்மை, அப்போ முடிவும் பன்மையாக தான் இருக்கணும். ஸோ இங்கே தவறு. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன, இது கரெக்டு. அதாவது இங்கே பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிவும் பன்மையில் வந்திருக்கு, அப்போ இது கரெக்டு. இருந்தாலும் மற்றதையும் பார்ப்போம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகிறது, இது தப்பு, வரக்கூடாது. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வந்து கொண்டிருக்கிறது, இதுவும் தப்பு, இப்படியும் வரக்கூடாது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 30வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற தொடரில் எது சரியான தொடரோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தின், இது சரியாக வருமா? வரவே வராது. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இது கரெக்டாக இருக்குது. துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இப்படி வராது. துன்பமே பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இதுவும் வராது. அப்போ விடை பி தான் ஆன்சர். அடுத்து 34வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. ஏவுக்கு 2. இங்கே பார்த்தீங்கன்னா பியிலையும் டியிலையும் கிட்டத்தட்ட சரியாக வந்திருக்கு. ஸோ 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சேகரம் அப்படின்னா கூட்டம். இங்கே பாருங்கள், பி தான் சரியாக இருக்குது.
டியில் மாறி வந்திருக்கு. அப்போ பி தான் ஆன்சர். கெடிக்கலங்கினா மிக வருந்தி, சேகரம் அப்படின்னா கூட்டம், பாகு அப்படின்னா சரியாக, மெத்த அப்படின்னா மிகவும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 35வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா புலம் அப்படின்னா அழகு. ஸோ இங்கே ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், பியில் மட்டும்தான் சரியாக வந்திருக்கு. ஸோ பார்த்தவொடனே சொல்லிடலாம். புலம்னா அழகு, கடறு அப்படின்னா காடு, கோடு அப்படின்னா கொம்பு, குருளை அப்படின்னா குட்டி. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 36வது கேள்வி, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர். விடை சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். 37வது கேள்வி, பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார்? இவரும் அவரே தான், சர் ஆர்தர் காட்டன். 38வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க இல்லைங்களா? இங்கே சரியான ஒரு சொல் வரணும். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன், இப்படி தான் வரணும். இவைதாம், சரிங்களா? இவை தான்னு போட்டக்கூடாது. இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன், இதுதான் சரி. 39வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எது பிழை இல்லாத தொடர்னு நம்ம சொல்லணும். 4 தொடர் கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மையை வச்சு கண்டுபிடிக்கணும். மூவேந்தர்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு. குறித்த செய்திகள் இடம் பெற்றுள்ளன. இது பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, அதே மாதிரி பன்மையிலையும் முடிவு வந்திருக்கு. கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியது. ஸோ இது தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா பல துறைமுகங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ விளங்கியதுன்னு வரக்கூடாது, விளங்கின அப்படி தான் வரணும். ஸோ தவறு. அடுத்தது பாருங்கள், சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒருமை வந்திருக்கு, பன்மை வந்திருக்கு. ஸோ தப்பு. எனப்பட்டது அப்படி தான் வரணும். 4வது பாயிண்ட்டு, தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது. இங்கே பாருங்களேன், தொல்காப்பியத்தை பற்றியும் சொல்கிறாங்க, சங்க இலக்கியங்களை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ முடிவு பன்மையாக இருக்கணும். கூறுகின்றன அப்படி தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே தவறாக வந்திருக்கு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 40வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எது பிழை இல்லாத தொடர்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஒருமை பன்மை அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவாள், இப்படி வருமா? வராது. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறார்கள், இப்படி வருமா? வராது. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது, இப்படி வரும். கரெக்டு. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன, இது தவறு. அதாவது மொழிகள் நீங்கள் மாறுகின்றனன்னு வந்தால் இது சரி. ஆனால் மொழின்னு ஒருமையில் முடிவு பன்மையில் வந்திருக்கு. ஸோ தவறு. 41வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக. எதில் பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும், சரிங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரெய்லி நூல்கள் உள்ளன. நூல்கள் அப்படின்னு பன்மையை சொல்லி முடிவும் பன்மையாக இருக்குது. அப்போ இது சரிதான். பி பாருங்கள், செயற்கை மரம் ஒன்று உள்ளது. மரம்னு சிங்கிள் ஆரம்பிச்சிருக்கு, முடிவும் சிங்கிள் தான். அப்போ இதுவும் சரிதான். ஆப்ஷன் சி பாருங்கள், 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. நூல்கள் உள்ளனன்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு. இருந்தாலும் அடுத்ததையும் பாருங்கள், மின் இதழ்கள் நிறைய உள்ளன. இங்கே நிறைய பன்மையில் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் பன்மை தான் வந்திருக்கு. ஸோ இது சரிதான். அப்போ சி தான் தவறு. 42வது கேள்வி, பொருத்தமான இணை எது? கீழே இருக்கிற சொற்களில் எது பொருத்தமான இணைன்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அல்லல் அப்படின்னா சேரு, இதுதான் சரி. மற்றது எல்லாமே தவறு தான். கமுகு அப்படின்னா சங்கு கிடையாது, கமுகுன்னா பாக்கு. நந்து அப்படின்னா முத்து கிடையாது, தவறு. அப்போ நந்துன்னா என்ன? இது உங்களுக்கான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். நந்துன்னா என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அதே மாதிரி முத்தம்னா பாக்கு கிடையாது, இதுவும் தவறு. ஸோ நந்துன்னா என்ன?
இதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 43வது கேள்வி, பிழை திருத்துக. ஒரு ஓர் அடிப்படையில் பிழையை திருத்தி நம்ம சொல்லணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பலமுறை பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியாக வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து தவறாக வந்திருக்கு. ஆப்ஷன் பியில் இங்கே சரியாக வந்திருக்கு, ஒரு குளம் இருந்தது இங்கேயும் சரியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இருந்தாலும் மற்றதையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு அழகியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம்பமே தப்பு, இங்கேயும் ஆரம்பமே தப்பு. அப்போ கன்ஃபார்மாக விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 44வது கேள்வி, பிழை திருத்துக. ஒரு ஓர் அது அஃது. இதை வந்து சரியாக நம்ம சொல்லணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை. இதில் இருக்கிற பிழையை திருத்தி கரெக்டாக சொல்லணும். இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தே இல்லை, உயிர்மெய் எழுத்து தான் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், நான் என்பது உயிர்மெய் எழுத்து, வா என்பதும் உயிர்மெய் எழுத்து. ஸோ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அஃதுங்கிறது வரக்கூடாது, சரிங்களா? உயிரெழுத்து வந்தால் தான் அஃது வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுதான் வரணும். இதை வச்சு பார்க்கும்போது ஏ அல்லது சி ரெண்டு தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்ததையும் பாருங்கள், ஓர் வழிச்சாலை இப்படி வரக்கூடாது, ஒரு வழிச்சாலைன்னு வரணும். அப்போ ஆப்ஷனில் ஏவில் வந்து ஓர் வழிச்சாலைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது, சரிங்களா? அப்போ சி தான் விடை. அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை, இதுதான் சரி. 45வது கேள்வி, எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகையான தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு உயரமான மரம்? இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? உணர்ச்சியை வெளிப்படுத்த பயன்படுத்துவோம். அப்போ இது உணர்ச்சி தொடர். 46வது கேள்வி, தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றாள். கோதை தேர்வில் வெற்றி பெற்றாள். இது எந்த டைப்பான தொடர் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தான். கோதை தேர்வில் ஜெயிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு நியூஸ் தானே. அப்போ இது செய்தி தொடர். 47வது கேள்வி, பிழையற்ற தொடரை தேர்க. பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்கணும். இங்கே 4 தொடர் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தால். இந்த ரீ வரக்கூடாது, ஸோ இது தவறு. அதே மாதிரி டீலையும் பாருங்களேன், இங்கேயும் இந்த ரீ போட்டிருக்காங்க, தவறு. அப்போ பி அண்ட் சி ரெண்டில் தான் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்கள், ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தால். முயற்சித்தால்னு சொல்லக்கூடாது, இது தவறு. முயன்றால் இப்படி தான் சொல்லணும். ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் இப்படி தான் வரணும். அப்போ விடை சி தான் ஆன்சர். 48வது கேள்வி, சொற்களின் கூட்டு பெயர்கள். கீழே பார்த்தீங்கன்னா சில சொற்களை கொடுத்துருக்காங்க, இதுக்கான கூட்டத்தோடு நம்ம பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆடு. ஆடு வந்து சிங்கிளாக இருந்தால் ஆடு, கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை. அப்போ ஏவுக்கு 2, ஏவுக்கு 2ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏபி, ரெண்டில் எது ஒன்று தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிஎஸ் ஸ்கிப் பண்ணிடலாம், டிஎஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். எறும்பு, எறும்பு கூட்டமாக இருந்தால் எறும்பு சாறைன்னு சொல்லுவோம். அப்போ பிக்கு 4, பிக்கு 4ன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அப்போ ஏவும் வராது. ஸோ இப்படி எலிமினேஷன் பண்ண கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை, எறும்பு கூட்டமாக இருந்தால் எறும்பு சாறை, கல் கூட்டமாக இருந்தால் கல் குவியல், நூல் கூட்டமாக இருந்தால் நூல் உருண்டை. ஸோ ஆன்சர் பி. 49வது கேள்வி, சொல்லுக்கு ஏற்ற கூட்டப்பெயர் கான். பழம். பழம் அப்படிங்கிறது சிங்கிள், இது கூட்டமாக இருந்தால் என்னன்னு சொல்லணும்? பழங்கள் இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்லக்கூடாது. கூட்டமாக இருந்தால் பழக்குலைன்னு தான் சொல்லணும். பழம் கூட்டமாக இருந்தால் பழக்குலைன்னு தான் சொல்லணும், சரிங்களா? 50வது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு நான் லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் மீதம் இருக்கிற 50 கேள்விக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் தொடர்ந்து எண்டு ஸ்க்ரீனை அட்டாச் பண்ணி பார்க்கலாம். 50வது கேள்வி கடைசி கேள்விங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண்டறிக. பரிபாடல், இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க.
விடை கீரந்தையார். பரிபாடலை எழுதியவர் கீரந்தையார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.